நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? அப்போ கண்டிப்பா ஒரு நாளைக்கு எத்தனை தடவ GitHub Copilotஓ இல்ல ChatGPTஓ யூஸ் பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா, நம்ம வேலைய இது ரொம்பவே ஈஸியாக்குது, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா, இங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் நம்மள ஒரு பெட்டர் இன்ஜினியரா மாத்துதா, இல்ல நம்மளோட யோசிக்கிற திறனையே கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கடிக்குதா? வாங்க, இதுக்கு ஒரு நேர்மையான பதில தேடலாம். இந்த கேள்வி தான் இன்னைக்கு பல டெவலப்பர்ஸ் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம வேலை செம்ம வேகமா முடியுது, ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்குது. ஆனா இன்னொரு பக்கம் நாம நிஜமாவே கத்துக்கிறோமா இல்ல வெறும் காப்பி பேஸ்ட் மிஷினா மாறிட்டு இருக்கோமான்னு ஒரு சின்ன பயம் உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற உண்மை என்ன? அதான் நம்ம பார்க்க போறோம். இந்த விஷயத்த இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஏஐங்கிறது ஒரு கூர்மையான கத்தி மாதிரி. அத வச்சு சூப்பரா சமையலும் செய்யலாம், கவனக்குறைவா இருந்தா நம்ம கையையும் காயப்படுத்திக்கலாம். அப்போ பிரச்சனை கத்தியில இல்ல, நாம அதை எப்படி பயன்படுத்துறோங்கிற அந்த அணுகுமுறையில தான் இருக்கு. இந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம சரியான பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிடலாம். சரி, இந்த வைப் கோடிங்னு ஒரு வார்த்தை இப்ப ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு வருது. கேட்கறதுக்கு ஸ்டைலா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு மறைமுகமான ஆபத்து இருக்கு. அது நம்ம கரியர்ல என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நாம சரியா புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பெரிய விவாதம் மாதிரியும் இதுலயும் ரெண்டு டீம் இருக்கு. ஒரு டீம், அதாவது விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது டெவலப்பர்ஸோட மூளைய மழுங்கடிச்சு அவங்கள சோம்பேறி ஆக்கிடுதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு டீம், ஆதரவாளர்கள், ஐயோ அதெல்லாம் இல்ல, இது எங்க வேலைய பல மடங்கு வேகமாக்குது, புதுசா விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்க உதவுதுன்னு சொல்றாங்க. இதுல யார் சொல்றது கரெக்ட்? ஆனா உண்மை என்னன்னா, இந்த ரெண்டு டீமுமே ஒரு முக்கியமான பாயிண்ட மிஸ் பண்றாங்க. ஏஐ உங்கள முட்டாளாக்காது. ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க புரிஞ்சுக்கிற வேலைய அதுகிட்ட ஒப்படைக்காத வரைக்கும். உங்க லேர்னிங் ஸ்பீட அதிகப்படுத்த ஏஐய ஒரு கருவியா பயன்படுத்தினா நீங்க தான் வின்னர். ஆனா யோசிக்கிற வேலையே அதுகிட்ட கொடுத்தீங்கன்னா அங்க தான் உண்மையான பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. பாருங்களேன், புது டெக்னாலஜி வரும்போது நாம பயப்படுறது இது ஒண்ணும் முத தடவை இல்ல. முன்னாடி ஹை லெவல் லாங்குவேஜஸ் வந்தப்போ, ஐயோ மிஷின் லாங்குவேஜை விட்டு தூரம் போறமேன்னு ஒரு குரூப் சொல்லுச்சு. அப்புறம் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்தப்போ, இனிமே யாருமே யோசிக்க மாட்டாங்க, எல்லாமே காப்பி பேஸ்ட் தான் சொன்னாங்க. ஆனா இந்த தடவை ஆபத்து கொஞ்சம் அதிகம். ஏன்னா ஏஐ நமக்காக டைப் மட்டும் பண்ணல, அது நமக்காக சிந்திக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது. இதுதான் எல்லாத்தையும் மாத்திர ஒரு கேம் சேஞ்ச். இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட மைய புள்ளிக்கு வரோம். வைப் கோடிங்கோட உண்மையான கண்ணுக்கு தெரியாத ஆபத்து என்னன்னா, நாம நம்மளோட மிக முக்கியமான திறனான சிந்திக்கும் திறனை நமக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா ஏஐ கிட்ட தாரை வார்த்து கொடுக்கறது தான். அப்போ இந்த வைப் கோடிங்னா என்ன? சிம்பிளா சொன்னா, நீங்க என்ன செய்யணும்னு மட்டும் ஏஐ கிட்ட சொல்றீங்க. அது டக்குன்னு ஒரு பெரிய கோட் பிளாக்க தூக்கி உங்க முன்னாடி வைக்குது. நீங்களும் அதை அப்படியே ஏத்துக்கிட்டு, சரி இத கொஞ்சம் மாத்து, இல்ல அதை அப்படி சரி பண்ணுன்னு சின்ன சின்னதா நச் பண்ணிட்டே இருக்கீங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்க மாதிரி தெரியும். ஆனா யோசிச்சு பாருங்க, நாம ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு தடுமாறி தப்பு பண்ணி கத்துக்கும்போது ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு உராய்வு இருக்குமே, அந்த உராய்வுல தான் உண்மையான லேர்னிங்கே நடக்குது. வைப் கோடிங் அந்த முக்கியமான உராய்வையே நம்ம கிட்ட இருந்து பிடுங்கி. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இந்த 3 பழக்கம்தான் வைப் கோடிங். 1, என்ன வேணும்னு மேலோட்டமா சொல்றது. 2, ஏஐ கொடுக்கற கோட கண்ணை மூடிட்டு நம்பி ஏத்துக்கிறது. 3, அது சரியா வேலை செய்யற வரைக்கும் சின்ன சின்ன திருத்தங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதுல எங்கேயுமே ஏன் இது இப்படி வேலை செய்யுதுங்கிற அந்த ஆழமான கேள்விக்கே இடமில்ல. இங்க தான் ஏஐக்கும் நம்ம மனித மூளைக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் வெளியே தெரியுது. ஏஐ நிஜமாவே உங்க சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கோட் எழுதுறதில்ல. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியாது. அது லட்சக்கணக்கான கோட் பேட்டர்ன்ஸை பார்த்து அதிலிருந்து ஒரு பேட்டர்னை கணிச்சு உங்களுக்கு கொடுக்குது, அவ்வளோதான். ஆனா ஒரு மனித இன்ஜினியர் அந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, எதிர்காலத்துல என்ன ஆகும்னு மனசுக்குள்ள ஒரு மென்டல் மாடல் வச்சிருப்பாரு. ஏஐ கிட்ட அந்த மாடல் கிடையவே கிடையாது. அடுத்த தடவை ஏஐ கொடுத்த கோட உங்க ப்ராஜெக்ட்ல சேர்க்கும்போது ஒரு நிமிஷம் உங்களையே இந்த கேள்விகளை கேட்டு பாருங்க. ஏன் இந்த குறிப்பிட்ட டேட்டா ஸ்ட்ரக்சரை, அதாவது டேட்டாவை இப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு முடிவு செஞ்சது? ஏன் இந்த ஏசிங்க் மாடலை, அதாவது ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யற இந்த வழியை தேர்ந்தெடுத்தது? நாளைக்கு இதுல ஒரு பிரச்சனை வந்தா என்னால சரி பண்ண முடியுமா? இதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லனா நீங்க எடுக்காத ஒரு முடிவுக்கு நீங்க தான் பொறுப்பாகிறீங்கன்னு அர்த்தம். சரி, இவ்ளோ நேரம் ஆபத்தை பத்தி பேசிட்டோம். அப்போ ஏஐய பயன்படுத்தவே கூடாதா? அப்படி கிடையவே கிடையாது. அது ஒரு பவர்ஃபுல்லான கருவி. அது எங்க உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருக்கு, எங்க ஆபத்தா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த சார்ட்டை பாருங்க. ஒரு ஐடியாவை வேகமா சோதிச்சு பார்க்க, அதாவது புரோட்டோடைப் பண்ணும்போது வேகம் தான் முக்கியம், துல்லியம் இல்ல. அங்க வைப் கோடிங் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஆனா புதுசா ஒரு டெக்னாலஜி கத்துக்கும்போது அது ஒரு டபுள் லெட்ஸ் கத்தி மாதிரி. அது உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்கலாம், ஆனா நீங்க ஆழமா கத்துக்கலனா மேலோட்டமான அறிவோட நின்னுடுவீங்க.
மிக முக்கியமா பெரிய கிரிட்டிக்கலான ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ்ல யோசிக்காம வைப் கோடிங் பண்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஏன்னா அங்க துல்லியமும் ஆழமான புரிதலும் தான் முக்கியம். சுருக்கமா சொல்லணும்னா நன்மைகள் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. நம்ம வேலை வேகம் அதிகமாகுது. புதுசா கோடிங் கத்துக்க வர்றவங்களுக்கு இருந்த பெரிய தடைகள் குறையுது. ஆனா நாம இதுக்கு கொடுக்கற விலை என்ன? நமக்கு விஷயங்கள் ஆழமா புரியாது. ஒரு பிரச்சனை வந்தா அதை சரி செய்யற டீபக்கிங் திறன் குறைஞ்சிடும். வேகத்துக்காக ஆழத்தை நாம இழக்கிறோமான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணும். இப்போ நாம கருவியை விட்டுட்டு அதை பயன்படுத்துற நம்மள பத்தி பேசலாம். இந்த ஏஐ காலத்துல நம்மளோட பங்கு என்னவா இருக்கணும்? நாம வெறும் கட்டளைகளை கொடுக்கிற ஒரு ஆபரேட்டரா இருக்கணுமா, இல்ல சிந்திச்சு முடிவெடுக்கிற ஒரு சிந்தனையாளரா இருக்கணுமா? ஏஐ புரோகிராமர்ஸோட வேலையை எடுத்துடும்னு ஒரு பெரிய பயம் இருக்கு. ஆனா உண்மையை புரிஞ்சுக்கோங்க, ஏஐ நம்மளோட டைப் பண்ற வேலையை தான் எடுத்துக்குது. நம்மளோட முடிவெடுக்கும் திறனை, அதாவது நம்ம ஜட்ஜ்மெண்ட்டே இல்ல. எது சரி, எது தப்பு, எது சிறந்ததுன்னு தீர்மானிக்கிற அந்த சக்தி இன்னமும் நம்ம கையில தான் இருக்கு. அப்போ எதிர்காலத்துல ஒரு சிறந்த இன்ஜினியருக்கு என்ன திறமைகள் தேவை? ஏஐ எழுதின கோட ஒரு கிரிட்டிக்கல் பார்வையோட ரிவ்யூ பண்ணணும். அது ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்ததுன்னு கேள்வி கேட்கணும். இந்த கோட் எங்கெல்லாம் உடைய வாய்ப்பு இருக்குன்னு சிந்திச்சு பார்க்கணும். முக்கியமா அந்த சிஸ்டத்தோட ஆர்கிடெக்சர் முடிவுகளுக்கு நாம தான் முழு பொறுப்பையும் ஓனர்ஷிப்பையும் எடுத்துக்கணும். சுருக்கமா சொன்னா நாம ஒரு கோட் ஜெனரேட்டர்ல இருந்து ஒரு கோட் ரிவ்யூவரா மாறணும். இந்த முழு பகுப்பாய்வுலையும் நீங்க ஒரே ஒரு விதியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்னா அது இதுதான். கோட் உருவாக்க ஏஐய தாராளமா யூஸ் பண்ணுங்க. ஆனா அந்த கோட் ஏன் அப்படி வேலை செய்யுதுங்கிற விளக்கத்தை நீங்க தான் உருவாக்கணும். உங்களையும் நீங்க கட்டாயப்படுத்திக்கணும். உங்களால அதை விளக்க முடியலன்னா நீங்க இன்னும் அதை முழுசா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சரி, இவ்வளோ நேரம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த பவர்ஃபுல்லான டூல்ஸை எப்படி புத்திசாலித்தனமா நம்ம வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்துறதுன்னு சில பிராக்டிக்கல் வழிகளை பார்க்கலாம். சரி, இதை எப்படி பிராக்டிஸ் பண்றது? ஒரு 4 பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 1, ஏஐ ஒரு கோட் கொடுத்துருக்கா, அதை பார்த்துட்டு ஸ்க்ரீனை மறைச்சிட்டு உங்க மனசுக்குள்ளேயே அதை ஒரு தடவை எழுதி பாருங்க. இது உங்க அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ண உதவும். நம்பர் 2, ஏஐ கிட்டே கேள்வி கேளுங்க. ஏன் இந்த அப்ரோச்சை எடுத்த, வேற என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னு கேளுங்க. அப்பதான் அதோட ரீசனிங் என்னன்னு நமக்கு புரியும். நம்பர் 3, அது கொடுத்த கோட்ல வேணும்னே எதையாவது மாத்தி உடைச்சு பாருங்க. அப்பதான் அதோட லிமிட்டேஷன்ஸ், அதாவது அதோட எல்லைகள் என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். கடைசியா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏஐய ஒரு எல்லாம் தெரிஞ்ச எக்ஸ்பர்ட் மாதிரி பார்க்காதீங்க. அதை ஒரு ஜூனியர் பேர் புரோகிராமர் மாதிரி நடத்துங்க. அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ஆனா நீங்க தான் சீனியர். ஃபைனல் கால் எப்போ உங்களுடையது தான். இறுதியா இந்த ஒரு விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இனிமே கோடு எழுதுறது ரொம்ப சுலபமாயிடும். அது ஒரு மலிவான பொருளா கூட மாறிடும். அப்போ எதுக்கு மதிப்பு ஜாஸ்தியாகும்? புரிதலுக்கு தான். யாருக்கு ஒரு சிஸ்டம் ஆழமா புரியுதோ அவங்க தான் எதிர்காலத்துல மதிப்புமிக்க இன்ஜினியரா இருப்பாங்க. அதனால வெறும் கட்டளைகளை கொடுத்து கோட் வாங்குறத நிறுத்திட்டு ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு முடிவையும் உண்மையா புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. ஏன்னா நம்மளோட உண்மையான பலம் நம்ம விரல்கள்ல இல்ல, நம்ம மூளையில தான் இருக்கு.